இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமம் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம் 46வது வசனம். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்று ஆண்டவர் யூதர்களுக்கு கூறுகிறார். இந்த அதிகாரம் நாம் முழுவதும் வாசித்து பார்த்தால் 38 வருஷம் வியாதியாய் இருந்தவனை ஆண்டவர் சுகம் தருகிறார். அது ஒரு ஓய்வு நாளில் அவர் சுகம் தந்து விட்டார். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. யூதர்கள் ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி உனக்கு சுகம் தரலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோட விவாதிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் மோசையை விசுவாசிச்சிங்கன்னா என்னையும் விசுவாசிப்பீங்க அப்படின்ட்டு. யாருக்காக வந்தாரோ அவர்களே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபை, காணியாட்சிக்கு புறம்பான நமக்கு அந்த கிறிஸ்துவின் இரட்சிப்பு கிடைத்தது என்றால் எவ்வளவு பெரிய மேன்மை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் இந்த செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? முதலாவது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை நோக்கி, தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ இங்க நம்ம வாசிக்கிறோம் இனி பாவம் செய்யாதே என்று. அப்போ ஏற்கனவே இவன் பாவம் செய்தது நிமித்தம் தான் இந்த கேடு வந்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு மிரியாம் ஆரோனை நினைத்து பாருங்கள். நம்மளுக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் இருவரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த நிமித்தம் மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது. ஆண்டவரிடத்தில் சீஷர்களே கேட்கிறார்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வாசிச்சா, ஒரு குருடனுக்கு இந்த பலவீனம் இவனுக்கு வந்ததுக்கு காரணம் இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று. சங்கீதம் 32:5 தாவீது சொல்லியிருக்கிறான், பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்றால் நாம் பாவம் செய்தது நிமித்தம் இந்த மாதிரி ஒரு பலவீனம் வரும் என்று வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாவம் செய்யும் போது கிறிஸ்துவுக்கு முன்பாக வரைக்கும் அந்த பாவத்திற்கு ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு தோஷம் அவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருந்தது. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, போ இனி பாவம் செய்யாதே என்று. அப்போ பாவத்தின் நிமித்தம் தான் அவனுக்கு அந்த பலவீனம் வந்திருக்கு. அப்படி இருந்த ஒரு உலகத்தை பாவத்தின் நிமித்தம் வரும் தோஷத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். இதோ அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது நிமித்தம் பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை, பாவத்தின் தோஷங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை தந்திருக்கிறார். அதனால தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றாக விசுவாசிக்க வேண்டும். அவர் இல்லாம நம்ம இல்லை என்பதில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். என் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார் என்ற விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும். இரண்டாவதாக, உன் படுக்கையை எடுத்து போடு. வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், 38 வருஷம் வியாதியா இருக்கிறவன். அவன் அந்த ஒரே படுக்கையில தான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அந்த படுக்கையிலே முடிந்து போய்விடும் என்று எண்ணி அப்படியே வாழ்ந்து வருகிறான். அவன் அதில் பழகிவிட்டான். அது போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 6ஆம் வசனமும் 7வது வசனமும் வாசித்து பார்த்தா, அவன் படுத்து கொண்டிருந்த அவனை இயேசு கண்டு என்று நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்துல தண்ணீர் ஒரு தூதன் வந்து கலக்கும் போது இவனை தூக்கி கொண்டு போய் தண்ணீர்ல விடுறதுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை அப்படின்னு போடப்பட்டிருக்குது. என்றால் அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. அவன் படுக்க கிட்ட வர்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஏனென்றால் அவ்வளவு அசுத்தமும் துர்நாற்றமும் நிறைந்த ஒரு படுக்கை. அந்த பெதஸ்தா குளக்கரையில் எவ்வளவோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படுக்கை இவனிடம் மட்டும் யாரும் வராமல் இருந்திருப்பார்கள். ஆனால் நம் ஆண்டவர் அவனை தேடிதான் அங்கே வருகிறார். ஏனென்றால் நம் வாழ்க்கையை அந்த படுக்கை அப்படியே அதே நிலையில் வைத்து விட்டது. அடுத்த நிலை, அடுத்த உயர்வுக்கு கொண்டு போகாமல் விட்டது. அவனை விடுதலையாக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்தால் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு போக விடாமல் அநேக படுக்கைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அது என்ன? ஃபோன் யூசேஜ், சீரியல் பார்க்கறது,
படம் பார்க்கறது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட வீணான அரட்டைகள் என்ற அநேக காரியங்கள் நமக்கும் இருக்கிறது. இதன் நிமித்தம் தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியல. ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் உலக பிரகாரமான காரியத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே இந்த நேரத்தையும் காலத்தையும் கிறிஸ்துவுக்குள் நாம் செலவிட்டு இருந்தோம் என்றால், விசுவாசத்திலே பலனடைந்திருந்தோம் என்றால், நம்மை கர்த்தர் விசுவாசத்திலையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருப்பார், வாழ்க்கையிலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன், உன் படுக்கையை எடுத்து போடு, இந்த தேவையில்லாத படுக்கைகளை எடுத்து போடு. வாழ்க்கையில் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்படி கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என்றால் இந்த அடிமை பழக்க வழக்கம், இந்த ஃபோன் யூசேஜ், சீரியல், ஃபிலிம்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கர்த்தரை இன்னும் அதிகமாய் விசுவாசித்து அவரோடு நேரம் செலவு செய்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினி தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க விட்டால் இந்த உலகத்தின் பாவ பழக்கத்திற்கு அடிமையாக்கிவிட்டு இந்த உலகத்தின் பிடியிலே சிக்குண்டவர்களாய் நாம் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும். விளைவு பரலோக ராஜ்யத்தில் நாம் சேர்த்து கொள்ளப்பட மாட்டோம். ஆனால் யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் ஆசைகள் எனக்கு வேண்டாம், உலகத்தின் மேன்மைகள் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், எனக்கு பரலோகத்தின் மேன்மை வேண்டும் என்றால் அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். உலகத்தின் வாழும்போது இது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, எகிப்து. ஆனால் பரலோகம்தான் நமக்கு சுதந்திரம், அதுதான் நமக்கு கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்றால் பரலோகம் நமக்கு எவ்வளவோ மேன்மையா இருக்கும். என்றால் அந்த சுதந்திரத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், அந்த சுதந்திரத்தை நாம் நாட வேண்டும். இளையகுமாரனை பாருங்க, தன் தகப்பன் வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டான், ஆஸ்திகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். உலகத்தின் இச்சை அவனை கவர்ந்தெழுந்து விட்டது. விளைவு அவன் பன்றிகள் தின்னும் தவிட்டை தின்கிறான், மனம் மாறுகிறான். ஆண்டவர் என் தகப்பன் வீட்டுக்கு போனாலே எனக்கு நல்ல உணவு கிடைக்குமே, அங்க இருக்கிற வேலைக்காரங்களே நல்ல உணவு சாப்பிட்றாங்களே என்று மனம் மாறுகிறான், வருந்துகிறான். உடனே தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வருகிறான். தகப்பனோ இருக்கரம் நீட்டி அவனை அழைத்து அவனுக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்கிறார். அவன் தகப்பன் வீட்டுக்கு வரும்போது அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? உமக்கு மகனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, வேலைக்காரனாவது வைத்துக் கொள்ளும் என்று. அதே போலதான் இன்றைக்கும் நாமும் பாவம் செய்தது நிமித்தம், உலகத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டோம். இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லை. தகுதி இல்லாத நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நம்மை தகுதிப்படுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுகாரத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார் அல்லவா? என்றால் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மளுக்கு அந்த தகுதி கிடைத்திருக்கிறது. அந்த தகுதியை இழக்காமல், பன்றிகள் தின்னும் தவிட்டை தின்னாமல், இதோ பரலோகத்தின் சுதந்திரம் எனக்கு வேண்டும், நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் என்று விரும்புவோமே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு அதை தர வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், நாம் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டு தருவார், ஒரு உயர்வை கட்டளையிட்டு தருவார். மூன்றாவது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். கிறிஸ்துவை விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.